ஏசி ஃபேன் எதுவுமே போடவே தேவையில்ல. அந்த அளவுக்கு நல்ல வென்டிலேஷனுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணிருக்காங்க. சன்லைட்டுமே வீட்டுக்கு டைரெக்டாக, ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது சன்லைட் தாங்க. அந்த சன்லைட் டைரெக்டாக நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரி கேஸ் மீட்டர், இந்த வீட்டுக்கான காமனாக இருக்க இது வந்து கேஸ் மீட்டர். நம்ம செப்பரேட்டாக எவ்வளோ நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு நம்ம பே பண்ணிக்கலாம். ஏன்னா பேட்மிண்டன் கோர்ட், யோகா கிளாஸ், ஜிம், ஸ்விம்மிங் பூல், பார்க், அதுக்கப்புறம் வந்து ஷட்டில் கார்ட், அதுக்கான இது இருக்குது, டென்னிஸ் கோர்ட் இருக்குது, எல்லா அம்யூனிட்டிஸும் இன்னும் எக்ஸாக்டாக அது பாட்டு நிறையா இருக்குது. எந்த ரூம்லையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், விண்டோ வந்து சின்னதாகவே வைக்கல. எல்லா விண்டோவுமே நல்ல ஒரு ப்ராடான விண்டோவாக, வைடான விண்டோவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹீட்டர் பாயிண்ட் உங்களுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். இது அப்படியே தான் இருக்கும். இந்த வீட்டில் என்ன பார்க்குறீங்களோ இது அப்படியே உங்களுக்கு தான். ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். வால்டைல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 8 அடி வரைக்கும் வால்டைல் கொடுத்துருக்காங்க. அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க ஒரு 2 BHK செமி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கோம். இந்த கேட்டட் கம்யூனிட்டி எங்கே இருக்குது, இந்த டீட்டெயில் எல்லாமே ஒன்றா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேருங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் ரொம்ப 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 முக்கியமான சேனல். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பெரும்பாக்கம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்காது இந்த கேட்டட் கம்யூனிட்டி. ஸோ இந்த கேட்டட் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா பொல்னி ஹில் சைடு, பொல்னியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், ஒரு இண்டிவிஜுவல் வீடு வாங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தேடி இருப்பீங்க. என்கிட்டயே நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் என்கிட்ட நிறைய கேட்டது என்னென்னா, பொல்னியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. பெரும்பாக்கம் பொல்னி ஹில் சைடில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி. இந்த கேட்டட் கம்யூனிட்டியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு இல்லை. இது வந்து ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 to 40 ஏக்கர்ஸ்க்கான ப்ராஜெக்ட் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தாண்டி பக்கத்துலேயும் இன்னொரு ப்ராஜெக்ட்டுமே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா BVM குளோபல் ஸ்கூல். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலம்மாள் வந்து டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூலுக்கு அப்படியே அந்த காம்பவுண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சத்யபாமா காலேஜ் தெரியுங்களா, செம்மஞ்சேரியிலேருந்து சத்யபாமா காலேஜுக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு செம்மஞ்சேரியில் இருக்க சத்யபாமா காலேஜ் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் பெரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வருது பார்த்தீங்களா, சர்ச் ரோடு, நூக்கம்பாளையம் ரோடு, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரும்பாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸாக்டாக 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டினும் போது இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் இருக்குது, உங்களுக்கு ஜிம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஒன்று ஒன்றா நான் மேலே போயிட்டு என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்றத சொல்கிறேன். ஸோ பெரிய 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 இது எல்லாமே நமக்கு இங்கே லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் வந்து சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே ஒன்று ஒன்றா உள்ளே போய் பார்க்கலாம். நமக்கான கார் பார்க்கிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே தான் இருக்குது. 4th ஃப்ளோரில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ ஒன்று ஒன்றா உள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ நம்மளோட பார்க்கிங்கும் இந்த இதில் தான் வரும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 409, அதாவது 4th block 9th plot தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் இது சேஃப் அண்ட் செக்யூரிட்டி ஏன்னு சொல்கிறேன்னா, நமக்கு 24 hours செக்யூரிட்டி இருப்பாங்க. அது இல்லாமல் CCTV கேமரா ப்ரொவிஷனும் இருக்குது. அப்படியே வாங்க. இந்த இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக்குக்கு மட்டுமே செப்பரேட்டாக உள்ளே வர என்ட்ரி. அப்படியே உள்ளே வாங்க. ஸ்டேர்கேஸ் இருக்குது, நமக்கு ஸ்டேர்கேஸ் இந்த இடத்துல வந்துடும். அது இல்லாமல் நமக்கு இதை பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு CCTV கேமரா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க, அவங்களாம் சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்கன்னா இது எல்லாமே காமன் தாங்க, எல்லாருக்குமே காமனான ஸ்பேஸ். உங்கள் வீட்டோட ரொம்ப 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 சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 4th ஃப்ளோரில் இருக்குது. நம்ம இப்போது 4th ஃப்ளோரில் போயிட்டு பார்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே நம்ம 4th ஃப்ளோரில் நான் லிஃப்ட்லேருந்து வெளியே வரேன். நம்ம 4th ஃப்ளோரில் போய் இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாகவே செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4th ஃப்ளோருக்கு வந்தாச்சு. 4th ஃப்ளோரில் இருக்க ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கோட்டியஸ் பிளேஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் வென்டிலேஷன். நல்ல ஒரு பெரிய இடமாவே கொடுத்துருக்காங்க.
இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க கார்னர் ப்ராப்பர்ட்டி. ஸோ சன்ரைஸ் சன்செட் இருக்கும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு சன்லைட் வரும். அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு என்ட்ரன்ஸில் அப்படியே இப்படி வந்துடுங்க. என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபோல்டிங் டைப் தான், இங்கே அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம், ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 409. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் ப்ராப்பர்ட்டியை பார்க்க வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் கீ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கு எங்களுக்கும் ஒரு இதுவாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த ஃபேஸிங் பார்த்திங்கன்னா நமக்கு நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் மெயின் டோர் வந்துடும். பார்த்திங்களா, உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதால அந்த காற்று தெரியல உங்களுக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் டோர் தான், இந்த கிரில் கேட்டே வந்து காற்று தள்ளுது, அந்தளவுக்கு நமக்கு காற்று இந்த இடத்துல இருக்குது. இந்த டோர் பார்த்திங்கன்னா நமக்கு நார்த் ஃபேஸிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள், இது வுட் டோர் மாதிரியே இருக்கும், பக்காவாக வுட் டோர் மாதிரியே இருக்கும். ஆனால் ஒன்றும் வுட் டோர் இல்லைங்க, ஸ்டீல் டோர். அந்த அளவுக்கு உங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு ஸ்டீல் டோர் பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே வந்துருங்க. நம்ம இந்த வீட்டை ஃபுல்லாகவே இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட ஏபி ட்ரிப்பர் பாயிண்ட். இந்த வீட்டுக்கான ஃபுல் கனெக்ஷன் எல்லாமே ட்ரிப்பர் பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நமக்கு 3 ஃபேஸ் EB கனெக்ஷன் தான் வரும், இண்டிவிஜுவல் மீட்டர் தான். நம்ம கேட்டட் கம்யூனிட்டின்னும் போது உங்களுக்கு காமனாக இருக்குமே அப்படின்னு நினைக்க வேணாம், இண்டிவிஜுவல் EB மீட்டர் தான். நம்ம ஹால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சின்னதாக ஒரு டைனிங் டேபிள் போட்டுக்கலாம். இங்கே இந்த சைடில் வந்து நீங்கள் ஷோபா போட்டுக்கலாம், அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. நல்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியாவாக தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு டிவி யூனிட் வந்துடும். டிவி யூனிட் நீங்களே பாருங்கள், எவ்வளோ பெரிய டிவி யூனிட், ஷோகேஸ் எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்காங்க, வுட்டில் தான் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஃபினிஷிங் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ஃபினிஷிங் இருக்க மாதிரி தான் எல்லா வுட் ஒர்க்குமே பண்ணிருக்காங்க. எல்லா ரூமில் இருக்க வுட் ஒர்க்குமே அப்படியே நேச்சுரல் லுக்கில் இருக்கணுன்றதுக்காக இந்த வுட் ஒர்க்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பசங்க யாராவது வந்து கப் ஜெயிச்சு இல்லை ஒரு மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த இடத்துல நம்ம கெத்தாக வச்சுக்கலாம். ஷோகேஸில் அவ்வளோ அழகாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நல்லாவே பண்ணிருக்காங்க ஷோகேஸை. நம்ம அப்படியே இந்த வீட்டோட பில்டப் ஏரியா, இதோட யூடிஎஸ், இதோட ப்ரைஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்திங்கன்னா வந்துடலாம். ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்க்காம ஹால்லே நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1047 ஸ்கொயர் ஃபீட், யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 687 ஸ்கொயர் ஃபீட்டில் யூடிஎஸ் மட்டுமே வந்துடும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 1/4 கிரவுண்டுக்கு அதிகமாக வந்து யூடிஎஸ்ஸே வந்துடுங்க. இது ஏன் நான் இப்போ ஃபோனை பார்த்து சொல்கிறேன்னா, இதில் இருக்க அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து தான் சொல்ல முடியும், அவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்குது. அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டோம். ஸோ லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் விண்டோவில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாலே கவர் பண்ணிட்டாங்க பாருங்கள். விண்டோலேயே கிளாஸ் டோர்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு வந்து வுட் டோரில் தான் அங்கே வந்துடும். அப்படியே வெளியே வந்து பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான பால்கனி. இது அடுத்த பிளாக்கும் நம்ம பிளாக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 அடி கேப் இருக்குது. ஸோ உங்களுக்கு வென்டிலேஷன் ஈவினிங் டைமில் இந்த இடத்துல வந்து நின்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிளில் இந்த இடத்துல யாராவது வராங்க அப்படின்னா இந்த இடத்துல உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். காற்றும் நல்லா இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்டிங்கன்னா அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக. நல்லா இருக்குங்க. நம்ம ஒரு 4th ஃப்ளோரில் இருக்கோம். இதுதான் நம்ம தான் லாஸ்ட் ஃப்ளோர். 4 ஃப்ளோர் வரைக்கும் தான் இந்த வீட்டில் இருக்குது. நம்ம ஒரு 4th ஃப்ளோரில் இருக்கோம். அதுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க வென்டிலேஷன் எப்படி இருக்கும்ன்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டில் வென்டிலேஷனுக்காக ஃபுல்லாகவே நான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே ஒரு ரூமுள்ள போய் பார்க்கும்போதும் ஃபுல்லாகவே செவரே இல்லை, ஃபுல்லாக டோராக வச்சுருக்காங்க, விண்டோவாக வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு வென்டிலேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணிருக்காங்க. அப்படியே நம்ம கிச்சனை போய் பார்த்துடலாம் வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சனை வந்து காம்பேக்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் கொடுத்துருக்காங்க. சமைக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தாங்க சமைக்கிறது வந்துடும். அப்படியே உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி காமிங்க. நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்னி வந்துடும். கிச்சன் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் சமைக்கிற இதுவும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இது சொல்லணும், உங்கள் வீட்டில் கேஸ் அப்படி வாங்குறத இதுவும் இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் இல்லை. உங்களுக்கு அதையும் காமிச்சிட்டேன். இந்த டோர் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்துருங்க. இந்த டோர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்வீஸ் டோர். அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்ல ஒரு காற்று. அப்படியே வந்துடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு வெசல் வாஷிங்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை வாஷிங் மிஷின் வைக்கிறீங்க அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் பாயிண்ட் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸ் மீட்டர். இந்த வீட்டுக்கான காமனாக இருக்க இது வந்து கேஸ் மீட்டர்.
நம்ம செப்பரேட்டாக எவ்வளோ நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு நம்ம பே பண்ணிக்கலாம். ஹைட்டும் பாருங்கள், ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு எவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்காங்கன்ட்டு. கிட்டத்தட்ட நான் 5 அடியா ஒரு 4 அடிக்கு இந்த ஹைட்டு மட்டுமே வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வாங்க, ஃபுல்லாக ரோடு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ரோடு வந்துடும். நீங்கள் அந்த காலி இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக்குக்கும் அந்த பிளாக்குக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 அடி வித்தியாசம், 50-60 அடி வித்தியாசம் இருக்குங்க. அவ்வளோ கேப் இருக்குது. ஸோ இந்த ஃப்யூச்சரில் நீங்கள் இங்கே எந்த ஒரு பில்டிங்கும் வராது, அது ரோடு தான். நல்ல ஒரு வென்டிலேஷனுக்கு, அதுவும் மார்னிங் டைமில் வந்து நீங்கள் ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு இந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரைஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குங்க. நல்லா காற்று இருக்குது. நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா போய் பார்த்துடலாம். அப்படியே ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு பூஜை யூனிட்டும் செட்டப் பண்ணியிருக்காங்க. மணி கேட்குதா சவுண்டு? நல்லா இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பூஜை யூனிட் சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீடு கம்ப்ளீட்டாக வாஸ்து கம்ப்ளீட்டட் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. பூஜை யூனிட்லையுமே நமக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கங்க. இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் இது தான். முக்கியமாக இதை சொல்லணுன்னா, இந்த வீட்டில் எல்லா பெட்ரூமே பார்த்தீங்கன்னா எல்லா டோர்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டீல் டோர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. வுட் டோர் வராது. நல்ல ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. அப்படியே வாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், விண்டோ வந்து சின்னதாகவே வைக்கல. எல்லா விண்டோவுமே நல்ல ஒரு ப்ராடான விண்டோவாக, வைடான விண்டோவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜஸ்ட் நீங்கள் விண்டோ ஓப்பன் பண்ணாலே போதும். அதே மாதிரி நம்ம இந்த வீட்டில் வந்து எதுவுமே யூஸ் பண்ணல பாருங்கள். சுவிட்சு, லைட் எதுவுமே யூஸ் பண்ணல. நமக்கு அந்த அளவுக்கு வந்து சன்லைட் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வருது. நீங்கள் அப்படியே பாருங்கள், இந்த இடத்துல வுட் ஒர்க் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆரம்பத்திலே, எல்லாமே ஒரே கலரில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் திங்ஸ் எல்லாமே வைக்க தந்தால் இதில் தாராளமாக வைக்கலாம். அதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ திங்ஸ் வச்சுருந்தாலும் இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ஸ்பேஸஸாக இருக்குது. பெரிய விண்டோ, இந்த இதில் பார்த்தீங்கன்னா பெரிய மிரர் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே வாங்க. இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு காமன் பாத்ரூம் இருக்குது. இதில் நீங்கள் எல்லா டோருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் டோர்லேருந்து எல்லா டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டீல் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அதான் யூபிவிசி, பிவிசி எதுவுமே இல்லைங்க. அந்த அளவுக்கு நல்லா இது பண்ணி வச்சுருக்காங்க. நான் அப்படியே உள்ள பாருங்கள். வெஸ்டர்ன் ஸ்டைலில் காமன் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் வரும். டாய்லெட்டுக்கு தனியாக செப்பரேட்டாகவும், பாத்திங் இதுக்கு வந்து செப்பரேட்டாகவும் கொடுத்துருக்காங்க. சப்டிவிஷன் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்லைடிங் டோருமே வந்துடும் பாருங்க. நீங்கள் அப்படியே உள்ளே போங்க. அப்படியே உள்ளே ஃபுல்லாக காமிச்சிடுங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் அது எல்லாமே வந்துடும். அப்படியே இந்த பக்கம் பாருங்கள். எனக்கு இந்த வீட்டில் பிடிச்சதே பார்த்தீங்கன்னா இந்த வாஷ் பேஷன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு பாத்ரூமே வாஷ் பேஷன். இன்னும் பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க வாஷ் பேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி கீழே பாருங்கள், நீங்கள் ப்ரெஷ் எதாவது வைக்கணும் அப்படின்னா கீழே அதுக்கான இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சோப்பு அது எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு மிரருமே இருக்குது, எக்ஸாஸ்ட் ஃபேனுமே இருக்குது. சூப்பராக இருக்குங்க. வால் டைலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக 6 அடி வரைக்கும் தான் போடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8 அடி வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. வால் டைலுமே நல்ல ஒரு கலரில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படியே நம்ம செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் அதை போய் பார்த்துடலாம். ஓவராலாக இந்த வீடை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணியாச்சு. அப்படியே நம்ம மாஸ்டர் பெட்ரூமே பார்த்துடலாம். அப்படியே வாங்க. மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே இருக்குது. நீங்கள் கிங் சைஸ் பெட் போட்டால் கூட இந்த எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சம்மரில் கூடங்க ஏசி போடவே தேவையில்லை. ஜஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டாலே போதும். அவங்க வந்து பில்டர் வந்து பிரிக் ஒர்க்கை கம்மி பண்ணுறதுக்காக ஃபுல்லாகவே விண்டோ வச்சுருக்காரு பாருங்க. நீங்கள் எந்த விண்டோ திறந்து விட்டாலும் அப்படியே நல்லா, இன்னும் இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசனில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி, ஃபேன் எதுவுமே போடவே தேவையில்லை. அந்த அளவுக்கு நல்ல வென்டிலேஷனுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணிருக்காங்க. சன்லைட்டுமே வீட்டுக்கு டைரெக்டாக, ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது சன்லைட் தாங்க. அந்த சன்லைட் டைரெக்டாக நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த பெட்ரூம் கிங் சைஸ் பெட் போட்டால் கூட அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் நமக்கு வந்து லேஃப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் லேஃப்ட் எல்லாமே வுட் ஒர்க்கில் கவர் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஒரே ஃபினிஷிங் தாங்க. அந்த அப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபினிஷிங்கில் நேச்சுரலாகவே கொடுக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல செப்பரேட்டாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் நிறைய இதுவில் வந்துச்சு, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம இந்த வீட்டோட அட்டாச் பாத்ரூம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். வாங்க அப்படியே உள்ள வாங்க. அப்படியே வந்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் அட்டாச் பாத்ரூம் வந்துடும்.
அப்படியே இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு பாத்திங் பிளேஸ் தனியாக செப்பரேட்டாக அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இருங்க நான் அப்படிக்கா க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிறதுக்கு பாத்திங் பிளேஸ், அதை டாய்லெட் பிளேஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷவர் ஆல்ரெடி ஹீட்டர் பாயிண்ட் உங்களுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். இது அப்படியே தான் இருக்கும். இந்த வீட்டில் என்ன பார்க்குறீங்களோ இது அப்படியே உங்களுக்கு தான் ஷவர் பாயிண்ட் ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். வால் டைல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 8 அடி வரைக்கும் வால் டைல் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய பாத்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னதான் பார்த்தீங்களா, ஒரு வாஷ் பேஷன், பாத்ரூம்க்கு இவ்வளோ பெரிய வாஷ் பேஷன் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் ஷாம்பு, சோப், அதுக்கப்புறம் வந்து வேறு எதாவது காஸ்மெட்டிக் ஐட்டம் எதெல்லாம் பாத்ரூமில் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. நல்லாவே இருக்குது. எனக்கு இந்த பாத்ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வாங்க. ஸோ இந்த வீட்டோட பில்டப் ஏரியா எல்லாமே நம்ம ஒன்றொன்னாவே பார்த்தாச்சு. 65% யூடிஎஸ் இருக்க அப்பார்ட்மெண்ட் இதுதாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இது கீழே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்குது. பக்கத்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஸ்கூல்ஸ் தான் இருக்குது, இது உள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்றத சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் கோர்ட், யோகா கிளாஸ், ஜிம், ஸ்விம்மிங் பூல், பார்க், அதுக்கப்புறம் வந்து ஷட்டில் கார்ட், அதுக்கான இது இருக்குது, டென்னிஸ் கோர்ட் இருக்குது. எல்லா அம்யூனிட்டிஸும் இன்னும் எக்ஸட்ரா அது பாட்டு நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப 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 சேஃபான, நீங்கள் பெரும்பாக்கமில் பொல்னி ஹில் சைடில் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதோட ப்ரைஸ் என்னவா இருக்கும்ன்ட்டு. இருந்தாலும் நான் சொல்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகளுக்காக ஓனர் கோட் பண்ண ப்ரைஸ்லேருந்து நம்மளும் அவர்கிட்ட பேசி நெகஷியபிள் பண்ணி தான் உங்களுக்கு கோட் பண்ணுறோம். 52 lakhs அவர் கோட் பண்ணிருக்காரு. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகஷியபிள், ரொம்ப நெகஷியபிள் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு 50,000 தான் நெகஷியபிள் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய நெகஷியபிள் எதிர்பார்த்துன்னு இந்த வீடை பார்க்க வராதிங்க. ஏன்னா ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இந்த ப்ரைஸை கோட் பண்ணிருக்காரு. நீங்கள் வீடியோவிலே பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இன்னும் இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம சேனலில் ஒன்றொன்னாவே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம செலக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறோங்க. ஏனோ தானோ எல்லா ப்ராப்பர்ட்டியும் எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணுறதில்ல. ஒரு ப்ராப்பர்ட்டியும் ஒர்த்தான ப்ராப்பர்ட்டியாக, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகளுக்கு ரொம்ப அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தேடி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது பெரும்பாக்கம் சரௌண்டிங்கில், அதுவும் இந்த மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டு நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.